ஹலோ ஆல். ரம்ஜான் மாதம் வந்துடுச்சு. நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பீங்க, ஆனால் அதில் டயபெட்டிக்ஸும் இருப்பீங்க. ஸோ மேடம், நான் டயபெட்டிக்காக இருந்து ரம்ஜானில் ஃபாஸ்டிங் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், நீங்கள் டயபெட்டிக்காக இருந்து ரம்ஜானில் ஃபாஸ்டிங் பண்ணணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா 1 or 2 months பிஃபோரே போயிட்டு உங்களோட செக்அப் எல்லாம் பண்ணிட்டு உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். டோஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணுமா, டயட் உங்களுக்கு பர்சனலைஸ்டாக டயட் ஃபார்ம் பண்ணிக்கணும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் 1 to 2 months முன்னாடியே உங்கள் டாக்டர் கிட்ட கேட்கணும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் டூல்னு ஒன்று இருக்குது. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வரும். என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்களா, எந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது உங்களுக்கு, டைப் 1ஆ இல்லை டைப் 2ஆ, அண்ட் எவ்வளோ வருஷமாக நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க, 20 years இல்லை மோர் தென் 20 years, எந்த டைப் ஆஃப் மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, வெறும் ஒரு டேப்லெட் சாப்பிட்றீங்களா இல்லை இன்சுலின் எடுக்கிறீங்களா, அண்ட் உங்களோட HbA1c லெவல்ஸ் எப்படி, கண்ட்ரோல்டாக இருக்கா அன்கண்ட்ரோல்டாக இருக்கா, அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்து சுகர் இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 3 monthsக்கு முன்னாடி டயபெட்டிஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துச்சா, அண்ட் நெக்ஸ்ட் கிட்னி இஷ்யூஸ் இருக்குதா, கிட்னி இஷ்யூஸ் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து டயபெட்டிஸ் ரிலேட்டட்கான காம்ப்ளிகேஷன்ஸ், ஏதாச்சும் கால் நரம்புங்க டேமேஜ் ஆகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா, இல்லை சுகர்னால கண் பார்வை பாதிக்கப்பட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஏஜ் ரிலேட்டட் ரிஸ்க்ஸ், ஏதாச்சும் மெமரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களா நீங்கள், இதெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்கோர் வரும். ஸோ டோட்டல் ஸ்கோர் கேல்குலேட் பண்ணிட்டு அந்த ஸ்கோர் பிரகாரம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாமா வேண்டாவா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஸ்கோர்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க்னு இருக்கு. ஹை ரிஸ்க் இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் எடுத்துக்க கூடாது. மாடரேட் ரிஸ்க் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஆனால் அவங்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக லோ ரிஸ்க் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கலாம். டயட் பற்றி நம்ம பார்த்தோம்னா சுஹூர் அண்ட் இஃப்தார் எந்த டைம்லையும் நம்ம மீல்ஸை ஸ்கிப் பண்ணவே கூடாது. பர்டிகுலர்லி சுஹூர் டைமில் மீல்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா டே டைமில் ஹைப்போகிளைசீமியா, சுகர் கம்மியாகிறதுக்கான ரிஸ்க் நிறையவே இருக்கும். ஸோ என்னென்ன ஐட்டம் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ஓட்ஸு, ப்ரௌன் ரைஸ், நிறைய பருப்பு வகைங்க, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும். சுகரி ட்ரிங்க்ஸ், ஜூஸஸ், பெவரேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணும். மோஸ்ட்லி இஃப்தாரை பிரேக் பண்ணும்போது டேட்ஸோட பிரேக் பண்ணுங்க, டேட்ஸ் அண்ட் வாட்டரோட பிரேக் பண்ணுங்க. அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறத சாப்பிடணும். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நிறைய கிரில்ட் ஐட்டம்ஸ் சாப்பிடுங்க, எதுவுமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிடாதீங்க. நிறைய சாலட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஃப்ரைட் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சுகர் ட்ரிங்க்ஸ், சுகர் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்க, இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது எப்பெல்லாம் சுகர் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுகூருக்கு முன்னாடி, அண்ட் மார்னிங் அட் அரௌண்ட் 11, மத்தியானமா ஆஃப்டர்நூனில், அண்ட் சாயந்தரம் நீங்கள் ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கான்ஷியஸாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பீரியட், அந்த பிட்வீன் 3 to 6 இந்த டைம் பீரியடில் தான் ஹைப்போகிளைசீமியா அப்படின்னா சுகர் கம்மியாகிறதுக்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அண்ட் ஃபைனலி 2 hours ஆஃப்டர் இஃப்தார், இது நம்மளுக்கு ஆக்யூரேட்டான சுகர் லெவல்ஸை காட்டும். நெக்ஸ்ட், எப்பெல்லாம் நீங்கள் உங்களோட ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணோன்னா உங்களோட சுகர் லெவல்ஸ் லெஸ் தென் 70, 70 கீழே போச்சுன்னா, அப்படி இல்லைன்னா 300க்கு மேலே போச்சுன்னா உங்களோட ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு உடனடியாக சாப்பிட்டு அண்ட் அதுக்கான மெடிகேஷன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் இதுக்கப்புறமும் நீங்கள் லோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற டயட்டை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இப்போது மெடிகேஷன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் மெட்ஃபார்மின் அப்படின்ற சுகர் டேப்லெட்டை சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டேப்லெட்டில் என்ன மாடிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின், பிளெயின் மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் இல்லைனா சஸ்டெயின் ரிலீஸ்னு டேப்லெட்ஸ் வரும், இதை எடுத்துக்கலாம். எப்போ எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இஃப்தார் டைமில் நிறைய கார்போஹைட்ரேட் டயட்டு இல்லை ரிச் மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட், சில பேஷண்ட்ஸ் வந்து கிளைபென்கிளமைடு, கிளிமிபரைடு, கிளைபுரைடு இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு சுகர் கம்மியாகிறதுக்கான சைடு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மெடிகேஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு டோஸ் மாடிஃபை பண்ணுறதா இல்லை லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மெடிகேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதான்னு நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், லீனாகிளிப்டின், சீட்டாகிளிப்டின் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப சேஃபான டேப்லெட்ஸ். இதை எந்தவித டோஸ் மாடிஃபிகேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். டாப்பாகிளிஃப்ளோசன் இல்லை எம்பாகிளிஃப்ளோசன் இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்றீங்கன்னா இது ஒரு மீலுக்கான டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை, நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்சுலின், நீங்கள் சுகருக்காக இன்சுலின் எடுக்கிறீங்களா? ஸோ ஃபாஸ்டிங் டைமில் இன்சுலினை எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் லாங் ஆக்டிங் எடுக்கிறீங்க, பெரும்பாலும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் இன்சுலின் எடுக்கிறீங்கன்னா அது பெரும்பாலும் லாங் ஆக்டிங்காக தான் இருக்கலாம். ஸோ அந்த இன்சுலின் நீங்கள் இஃப்தார் டைமில் எடுக்கிறீங்கன்னா அதோட டோஸு அட்லீஸ்ட் ஒரு பாதி குறைக்கணும்.
நெக்ஸ்ட் நீங்கள் இன்சுலினை 2 டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது காம்பினேஷன் இன்சுலினாக இருக்கலாம். ஸோ இந்த இன்சுலின் நீங்கள் இஃப்தார் டைமில் ஃபுல் டோஸ் போட்டுக்கலாம் அண்ட் சுஹூர் டைமில் பாதி குறைக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் 3 வேளை இன்சுலின் போடுறீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஷார்ட் ஆக்டிங் இன்சுலினாக தான் இருக்கலாம். ஸோ நீங்கள் சென்ட்ரலில் லஞ்சு சாப்பிட மாட்டீங்களே, அந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லஞ்ச் டைமில் இருக்கிற இன்சுலின் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அண்ட் இஃப்தார் டைமில் இருக்கிற இன்சுலின் டோஸை அப்படியே கம்ப்ளீட்டாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. பட் சுஹூர் டைமில் இருக்கிறத பாதி குறைச்சிக்கோங்க. ஸோ ரம்ஜான் டைமில் ஃபாஸ்டிங் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற உங்களோட கன்ஃபியூஷன் இந்த வீடியோ கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கோம். டயபெட்டிஸ் மெடிகேஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும், டோஸ் மாடிஃபை பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிற டயபெட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். For further updates, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.